வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 40 தொகுதிகளும் வெற்றிகரமாக வெற்றி மாற்றப்பட்டதா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, நாடாளுமன்ற தேர்தல் 2026 4 தேர்தல் மிகப்பெரிய அளவில் நடந்து முடிந்திருந்தாலும் கூட தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்து முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. எலெக்ஷன்னாலே அப்படி இப்படிதாங்க அப்படின்ற சொல்லும் வகையில் தற்பொழுது வெற்றி மாற்றும் படலம் ஏற்பட்டிருக்கிறதா, என்ன ஏது என்று பார்த்தீங்கன்னா பாமர மக்களும் யோசிக்கும் வகையில் இருக்குது. ஏன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா வெற்றி மாற்றம் பார்த்தீங்கன்னா விஷயம் என்பது இது என்ன ப்ரோ புதுசாக கண்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னாலும் கூட தற்பொழுது மிகப்பெரிய அளவில் இது ஒரு பரபரப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தக்கூடிய செயல் தான் அப்படின்றது பார்க்கப்படுது. ஏன்னா ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வெற்றி மாற்றம் படம் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படின்ற பேச்சுகள் ஏற்பட்டது. ஏன்னா அங்கே பழுதாகி கொண்டே இருக்கிறது சிசிடிவி கேமராக்கள். ஓகேங்களா, கண்காணிப்பு பார்த்தீங்கன்னா இயந்திரம் பார்த்தீங்கன்னா பழுதாகி கொண்டிருக்கும் சூழலில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அங்கே வெப்பமே இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துல அவ்வளோ ஹீட்டில் போயிடுது அப்படின்னு என்னதான் ஒரு சிலர் சொன்னாலும் கூட வேலூர் அது போன்ற வட மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம் இருக்குது, அங்கெல்லாம் இப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் ட்விஸ்ட்டு. ஸோ இதனால் நிறைய விதமான குளறுபடிகள் இந்த ஒரு தேர்தலில் நடக்குமா, கேப்பில் யாராவது கிடா வெட்டி விட்டார்களா அப்படின்றதெல்லாம் பேச்சுக்கள் என்பது அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்களாகவோ முணுமுணுக்களாகவோ பேசப்படுகிறது. ஆனால் கண்டிப்பாக அது நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத தேர்தல் முடிவன்றே தெரியும். ஏன்னா இப்போ குறிப்பிட்ட இடங்கள்லாம் இவ்வளோதான், இந்த இடத்துல இவங்க தான் இப்படி தான் அப்படின்றது முடிவாயிருப்பாங்க. ஏன் பொதுமக்களே முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் இருக்குது. ஓகேங்களா, அந்த கருத்து கணிப்பிலே ஓரளவுக்கு வந்துடும். அந்த ஒரு சூழலில் எங்கே மெஜாரிட்டி எதிர்பார்க்காத கட்சி வருதோ அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது தான் அனைவர் மத்தியிலும் யோசிக்கக்கூடிய ஒரு கருத்துங்க. ஓகேங்களா, அது என்ன ஏது அப்படின்றத அலசி ஆராய்ந்து தகவலை ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியிட்டால் மட்டுமே தெரியும். நம்ம சொல்லிக்கலாம், இந்த ஒரு தகவலே அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டதை நம்ம காணொலியை பார்த்துருக்கோம். ஆனால் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அது நடந்திருந்தால் கொஞ்சம் அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படும். ஏன்னா ஒரு சில தகவலாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய ஊடகத்தலங்கள்லையோ, எந்த ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு போகுது அப்படின்னு ஒரு சில சிக்கல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்பொழுது என்ன நடக்க போகிறது, ஜூன் 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகிறது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.